வருக சமீபமா இருக்கிறதுனால நாம எப்படிப்பட்ட நடக்கையா இருக்கணும்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டுமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமா. எப்ப வருவார் எப்ப வருவார் மணவாளன். இப்போ ஒரு ஒரு கணவனும் மனைவி இருக்கிறாங்க. கணவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. மனைவி வீட்டுல இருக்கும்போது கணவன் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாளையோ டேட்டையோ சொல்லல. நான் இப்ப வந்து நான் கிளம்பிடுவேன்ட்டாரு. நாளையோ டேட்டையோ எதையுமே சொல்லல. அந்த மனைவி எப்ப வருவார் எப்ப வருவார் ஒரு தாகத்தோட ஒரு ஏக்கத்தோட காத்திருப்பாங்க பாத்தீங்களா. இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் நினையாத நாளிகையில் வரப்போகிறேன், ஆயத்தமாயிரு, ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா கைவிடப்பட்டு போயிருவ. ஜாக்கிரதையா இருன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொன்னான்னு சொல்லுகிறேன். ஜாக்கிரதையாயிரு, ஜெபம் பண்ணி கொண்டே இரு, ஸ்தோத்திரத்தோடு இரு, ஜெபம் பண்ணி கொண்டே இரு. நம்ம எல்லாம் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஒரு செகண்டில் என் பாத்ரூம்ல இருப்போம், வண்டி ஓட்டிட்டு இருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்போம், தூங்கிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாய் போய்